மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறீங்க. ஒரு மண் பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி வந்து நல்லா சூடானோன்னா மல்லி அரை ஸ்பூன், நல்ல மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன் இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து அதையும் நல்லா சதைச்சி எடுத்துக்காங்க. தேவையான அளவு இஞ்சும் பூண்டும் போட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறமா சிக்கனையும் கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி மண்பானையில் தான் பண்ண போகிறோம். அதனால் மண்பானை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், சதைச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சதைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா, தக்காளி, மல்லிக்கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சதைச்சி வச்சுருப்போம்ல அதையும் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கனை வேக விட்டுக்காங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்ச ஒரு மசாலா வச்சுருப்போம்ல அதையும் போட்டு நல்லா தக்கன்னு கொதிக்கணும். கொதித்து கடைசியில் காஞ்சப்புறம் மல்லிக்கீரை போட்டு இறக்கி பாருங்கள். அடிப்பொலியாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.